இதுக்கு நீங்க உங்க சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் குடுக்குறீங்க டாக்டர்? மொத அதாவது வந்து சித்த மருத்துவத்த பொறுத்தவரையும் நம்ம முக்கியமான சில இத பார்ப்போம். அதாவது வந்து உணவு கட்டுப்பாடு பைல்ஸ்ல கண்டிப்பா விதிப்போம். அதே மாரி இந்த ரெக்டல் அந்த சுருங்கும். அதாவது வந்து இத வந்து நம்மளால சுருங்க வைக்க முடியுமா? அப்படின்றத கேட்டா, சுருங்க வைக்க முடியும். 2வது நான் இது பைல்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னேன், அந்த மலச்சிக்கல் தான் சொன்னேன். அந்த மலச்சிக்கல் தான் முக்கியமா அந்த பைல்ஸ் வரதுக்கான. ஸோ அந்த மலச்சிக்கலையும் நம்ம இது பண்ணணும். அந்த மலச்சிக்கலையும் மலச்சிக்கலுக்கு உண்டான மருந்தையும் குடுத்து, கழிவுகள வந்து ப்ராப்பரா வெளியேத்தணும். சரியா? அதுக்கடுத்து அந்த விரிவடைஞ்ச அந்த ரத்த குழாய்கள வந்து மறுபடியும் மீண்டும் இயல்பு நிலைக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ற மாரியான உண்ட மருந்துகள வந்து நம்ம குடுக்கணும். ஆ 2வது அதுக்கடுத்தது வந்து அந்த சில டைம்ல அந்த இடத்துல கிழிச்சு ரத்தம் மாரி கசிவு வந்துச்சுன்னா, அது ஈஸியா கிருமி தொற்றுக்கு. ஏன்னா ஆல்ரெடி மலவாயில வந்து ஈஸியா இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நெறைய கிருமி தொற்றுகள் வந்து இருக்கும். அதனால அந்த ஓப்பன் வூண்ட் ஆயிருது இல்லைங்களா? அப்ப ஈஸியா வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்து தொற்று வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். நாம அதுக்கு ப்ராப்பரா ட்ரெஸ்ஸிங்கு, ஆயின்மென்ட் இதெல்லாமே குடுக்கணும். ஸோ இது 3த்தையும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணோம் அப்டின்னாவே, வந்து அ அந்த பைல்ஸ் பிரச்சனையிலேருந்து ஓரளவு ஈஸியா வந்து வெளில வந்துரலாம். அப்போ நாங்க பொதுவா சித்த மருத்துவத்தில என்ன மருந்து குடுப்போம் அப்டின்னாக்கா, மொத நார்மலா வந்து எல்லாருமே மலச்சிக்கல் அப்டின்னாக்கா, இப்ப நிலவாகை சூரணம் வந்து நெறைய வந்து காமனா வந்து யூஸ் பண்றாங்க. அவங்களே வந்து நாட்டு மருந்து கடைகள்ல நிலவாகை சூரணம் அந்த மாரி யூஸ் பண்றாங்க. சிலருக்கு வந்து அது கேட்காது. அது வந்து பத்தாது. கொஞ்சம் டோசேஜ் வந்து அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கு. ஏதோ ஒரு அது நிலவாகை சூரணமோ, மலச்சிக்கல் சூரணமோ இந்த மாரியான மருந்துகள குடுத்து மோஷன் போறத வந்து ஃபர்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவோம். ஏன்னா, அந்த மலச்சிக்கல் தான் அந்த பிரச்சனைய வந்து பெருசு பண்ணுது. ஸோ, அதனால மலச்சிக்கல் இல்லாம வந்து பார்ப்போம். அந்த மாரியான சூரணங்கள் குடுப்போம்.